சங்கநாதம் நேயர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, வணக்கம். தமிழ் இலக்கியம் உலக இலக்கியங்களிலிருந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அதிலும் திருக்குறள் இருக்கிறதே, தனித்தன்மையோடு மிகவும் நுட்பமான தன்மைகளை உள்ளடக்கியது. காமத்தை பற்றி பேசுகிறார். புணர்ச்சி மகிழுதல் என்பது தலைப்பு. உலக உயிர்கள் எல்லாமே புணர்தலில் மகிழும். ஆணும் பெண்ணும் புணர்ச்சி என்பது உச்சநிலை இன்பம். அந்த உச்சநிலை இன்பத்தில் பற்றி பேசுகிற போது வள்ளுவர் என்ன நுட்பமான ஒரு கருத்தை பொதிகிறார். ஆணும் பெண்ணும் மகிழ்ந்திருக்கிறார்கள். மகிழ்ந்திருந்த பின் அந்த மகிழ்ச்சியை வைந்து தூய்க்கிறார்கள். அதைவிட உயர்ந்தது, அதைவிட சிறந்த மகிழ்ச்சி ஈகை செய்வது, தான் பெற்ற பொருளை பகிர்ந்து உண்பது என நுட்பமான கருத்து. நண்பர்களே, தம்மில் இருந்து தமது பாத்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. தமது அப்படின்னா தன்னுடைய முயற்சியினாலே சம்பாதிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு பரிதியாரும் பரிமேலழகரும் சொல்கிறாங்க. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக காளிங்கர் சொல்கிறாரு, தமது முயற்சியினாலே நீதியினால் பெறப்பட்ட பொருளுங்கிறார். நேர்மையாக சம்பாதித்த பொருளை பிறருக்கு பகிர்தல். இந்த பாத்தூன் என்றால் பகிர்ந்து உன்றல். இந்த பகிர்ந்து உண்ணல் அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் தருகிற விளக்கம் இருக்கிறதே நண்பர்களே, ரொம்ப நுட்பமான விளக்கம் நண்பர்களே. மணக்குடவர் இல்லாதவர்களுக்கு அதை பகுத்து தருதல்பார். பகிர்ந்து உண்ணுதல்னால் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மகன் மகளோடு பண்ணி பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லாமல் இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் அப்படிம்பார். எவ்வளோ நுட்பமான தன்மை நம்ம பார்க்குறோம். இந்த காளிங்கர் நீதியின் பொருட்டு வந்ததுன்னு சொன்னாரே, பலருக்கும் பகிர்ந்து தருதல்பார் அவர். இந்த பாத்தூன் பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு பரிமேலழகர் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வைதிக சார்புடைய ஒரு பார்ப்பனிய சிந்தனையாளர். அதனால் என்ன பண்ணுறாரு, தென்புலத்தார்னால் அந்த தேவலோகத்தில் இருப்பவங்களுக்கு கொடுக்கறது, தெய்வம் கோயிலுக்கு கொடுக்கறது. அப்போ அந்த காலத்திலே அவருக்கு அந்த சிந்தனை இருக்கிறது. அந்த பார்ப்பனிய சிந்தனை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் மற்ற உரையாசிரியர்கள் அந்த மாதிரி எழுதலை. இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் தான் பெற்ற பொருளை. அவர் மட்டும்தான் தென்புலத்தார், தெய்வம், விருந்து, அப்புறம் உறவினர்கள் அப்படிங்கிறார். இந்த விருந்து உறவினர்கள் என்பது ஒரு பொதுவான கருத்து. அதை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ தம்மில் இருந்து தமது பாத்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. பொதுவாக அம்மானா தாய்ன்னு நமக்கு தெரியும். ரொம்ப நுட்பமாக அந்த இடத்துல கவனிக்கிறோம். அம்னா அழகுன்னு ஒரு பொருள், மானா மாமை நிறம்னு ஒரு பொருள். இந்த இடத்துல அம்மானா அழகான மாமை நிறமுடைய பெண்ணோடு முயங்குகிற முயக்கம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த மாமை நிறம் அப்படிங்கிறதே மாந்தளிர் போன்ற மேனின்னு தமிழில் ஓமை சொல்லுவாங்க. அழகான மாந்தளிர் போன்ற மேனியை உடையவளை முயங்குகிற முயக்கம் இருக்கிறதே, அந்த முயக்கம் எவ்வளவு இனிமையானது அப்படின்னா, தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் சொந்த சுய சம்பாதியத்தில் சம்பாதித்த பொருளை ஈகை செய்வதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி. அப்போ இந்த சொந்த வீடுங்கிற கொள்கை இருக்கிறதே, அது ரொம்ப அடிப்படையானது நண்பர்களே. தமது இல் அப்படிங்கிறது தானே சம்பாதித்த பொருள். நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் கூட்டியிருந்தால் நாளைக்கே போய் விடுவான். அவன் ஈகை செஞ்சு அங்கே என்ன ஊரில் உள்ளவனா கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறான்பா. அதனால் தன்னுடைய சொந்த சந்தாதிப்பில் உண்டான தனக்கு உரிமை உடைய இல்லம் இருக்கிறதே, அந்த இல்லத்தில் இருந்து கொண்டு பிறருக்கு ஈகை செய்ய வேண்டும். அப்போ ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். அப்போ இந்த ஒரு குறட்பாவில் எவ்வளோ நுட்பங்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம். தன்னால் உரிமையாக்கப்பட்ட இல்லத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய முயற்சியினாலே நீதியிலே வந்த அந்த பொருளை உண்டற்றால், அதுவும் ஒருத்தர் எழுதுகிறார், பொருளை சம்பாதிப்பு என்பது தான் மட்டுமே சுயநலமாக உண்பதுக்கு இல்லை, பிறருக்கு பகுத்துண்டு தருதல். காளிங்கர் தான் அதையும் சொல்கிறார். ஆமாம், தனித்து உண்டு ஒளிய கருதாது பலருக்கும் பகிர்ந்துண்டு வாழ்தல் இனிமை அப்படிங்கிறார். அப்போ தான் மட்டுமே உண்ணணும் என்கிற அந்த எண்ணம் இல்லாத பண்பு தமிழர்களாலே பாராட்டப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இதில் அருமையான தொழில் ஓமம் இருக்கிறது. அந்த ஈகை செய்வதில் ஏற்படுகிற இன்பம், இங்கே துய்த்தலில் ஏற்படுகிற இன்பம். எனவே இதில் தொழில் ஓமம் இருக்கிறது. எப்போவுமே இந்த இலக்கணத்தை நுட்பமாக பேசுகிறதுல வல்லவர் பரிமேலழகர். அருமையான அந்த தொழில் ஓமையை குறிப்பிடுகிறார். மொத்தத்தில் நண்பர்களே, இந்த புணர்ச்சி மகிழ்தலில் காமத்துப்பாலில் இன்பம் துய்த்தல் என்பது ஈகை செய்வதே இருக்கிறதே, இந்த ஈகை செய்வது தான் இந்த இன்பம் துளைத்தல் விட உயர்ந்ததுங்கிற கொள்கையை கவனிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.